உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போகிற டிஷ் மட்டன் லிவர் கிரேவிங்க. இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அண்ட் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க மட்டன் லிவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் லிவர் இது வந்து 1/4 கிலோ அளவுங்க. 1/4 கிலோ அளவு வந்து கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு கடைசியாக கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டா போதும். இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதை எடுத்துக்கணுங்க. இஞ்சி தட்டி எடுத்துக்கிடணும். சோம்பு, சீரகம், மிளகுங்க, இது மூணையும் அம்மியில் அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சா சூப்பராக இருக்கும். முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனி மிளகாத்தூள் வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நீங்கள் இருக்கிறவங்க தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது மொத்த பொடிங்க, 1 டீஸ்பூன். கொஞ்சம் சால்ட்டு, இது கூட கொஞ்சம் கரம் மசாலா எடுத்தாச்சுங்க. மிளகு, சீரகம், சோம்பு இதை நான் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிளகு, சீரகம், சோம்பை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கணுங்க. இது எண்ணெய் சூடான உடனே இந்த கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் தட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் வதங்கணுங்க. இது வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துப்போம். இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை கூட சேர்த்துடலாங்க. இதோட சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் வதங்கின உடனேயே இது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, மிளகு, சோம்பு, சீரகம் இதை சேர்த்துடணுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த மொத்தப்பொடியவும் சேர்த்துப்போம். மொத்தப்பொடி அது கூட கொஞ்சம் நான் சால்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணுங்க. இப்போ இது கூட இந்த மட்டன் லிவர் இருக்கு இல்லைங்களா, இதை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அடுப்புலையே அப்படியே இருக்கட்டும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க. அப்போ இது கூட நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வருது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வேக வைக்கணுங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க. வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்ப்போங்க. ஈரல் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிச்சு இந்த தண்ணி வத்தணும். ஈரல் வெந்துருச்சு, தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட வத்தணும் தண்ணி. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவியை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஈரல் கிரேவிங்க, மட்டன் ஈரல் கிரேவி. ரொம்ப ட்ரையாக எடுக்கக்கூடாதுங்க. இது நம்ம இதில் வந்து ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், இருந்தாலும் காரம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் தானே போட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக
மிளகுத்தூள் சேர்க்கணுங்க. அதுதாங்க இதுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் ஈரலுக்கு. போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தக்கன, உங்கள் ஃப்ளேவருக்கு தக்கன மிளகு பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோங்க. லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க.